வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் எந்த கொம்பனும் அறிவிப்பு செய்ய முடியாது. கண்ணுடைய ஆராய்ச்சி முடிந்து விட்டது. இனிமேல் கண்ணை பற்றி யாரும் ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. யாரோ சொல்ல முடியுமா? அரவிந்த் டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்க. கண் டாக்டர்கிட்ட போனா அரவிந்த் ரிசர்ச் சென்டர், மதுரை அரவிந்த், அதாவது கண் ஆராய்ச்சி, மெடிக்கல் ஸ்டாப்னு போடல, அவன் ஹாஸ்பிட்டல்னு போடல, ரிசர்ச் சென்டர். அதாவது உங்க கண்ணை வச்சு நான் ஆராய்ச்சி பண்றேன்னு அர்த்தம். உங்க ஆயிரக்கணக்கான கண்களை வைத்து அந்த மருந்து கொடுத்து கொடுத்து எத்தனை கண்ணு போகுது எத்தனை கண்ணு இருக்குதுன்னு வச்சுதான் இனி நாங்க படிச்சுக்கிறோம். ஆராய்ச்சி சென்டர். ஒரு பெரிய டாக்டர் படிச்சிருந்தார், அவர் போய் கீழே போட்டிருந்தார் மெடிக்கல் பிராக்டிஷனர்னு போட்டிருக்காரு. என்னையா ரொம்ப படிச்சவராச்சே, இன்னும் ஆசிரியர் பயிற்சியாளர், அதாவது மருத்துவ பயிற்சியாளர் போட்டிருக்கீங்களே. ஒரு நாளைக்கு 200-300 பேருக்கு மருந்து கொடுத்து கொடுத்து எத்தனை பேர் பிழைக்கிறான் எத்தனை பேர் போறான்னு வச்சு அந்த மருந்து நல்ல மருந்தா இல்லையா கண்டுபிடிக்க போறாராம் அவர் இனிமேல். அதனால அவர் அரசு பயிற்சியாளர் தான் எல்லாமே. இதெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி. கியாம நாள் வந்துவிடும், கண்ணுடைய ஆராய்ச்சி முடியாது. அல்லாஹ் படைத்த ஒரு சிருஷ்டியை நீ ஆராய்ச்சி செய்து முடிக்க முடியாது. கியாம நாள் வந்துவிடும், காதுடைய ஆராய்ச்சி முடியாது. அகில உலகத்தில் எந்த கொம்பனும் எந்த அமெரிக்க அதிபதியும் எந்த ரஷ்ய அதிபதியும் சேர்ந்து இன்றைக்கு உனக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நீ அலோன்ஸ் பண்ணி பார்க்கலாம். கண்ணை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சாச்சு, எல்லா கருவிகளையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டோம், இனி கண்ணில ஆராய்ச்சி பண்ண ஒண்ணும் இல்ல, அடுத்த காதை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்ல முடியுமா உன்னால? அரே அல்லாஹ் படிச்ச ஒரே ஒரு மொழி, ஒரு மசூரை பத்தி கூட ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியாது. போ முடிச்சுட்டு ஆராய்ச்சி மசூரை ஆராய்ச்சி முடிஞ்சு, இனி வேற ஆராய்ச்சி பண்ணுங்க எவனாலும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவேன். கண்ணாராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பாய், காதாராய்ச்சி பண்ணுவாய், கை ஆராய்ச்சி நடக்கும், நரம்புகள் ஆராய்ச்சி நடக்கும், ரத்த ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கும். கியாமத்து வந்துடும், கியாமத்து வந்துவிடும். எந்த ஆராய்ச்சி முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்பையே ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியாது. நீ என்ன அல்லாஹ் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்? அல்லாஹ்வுடைய அற்ப படைப்பை வந்தால் ஆராய்ச்சி பண்ண முடியல, நீ என்னடா அல்லாஹ் அறிய முடியும்? அல்லாஹ் தஆலா அந்த அல்லாஹ்வை அறிவித்துக் கொடுக்கக்கூடிய நூல்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அருள்மறை திருக்குர்ஆன். இந்த பல்கலைக்கழகத்திலே பார்த்தால் பட்டம் வாங்கக்கூடியவர்கள் 4 பேர்களும் 6 பேர்களும் 3 பேர்களும் 2 பேர்களும். காலேஜ் வாசல்ல டிக்கெட் கிடைக்கல, கவுன்சிலிங் வைக்கிறான். எந்த காலேஜ் யாரு சேரும்? ஒரே போட்டி, ஒரு காலேஜ் சேர்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் நிக்கிறான். ஒரு சின்ன வேலை என்று முன்னாள் பேப்பர்ல போட்டு ஆசிரியர் வேலை 6 பேர். என்ன நினைக்கிறான் முஸ்லிம் இன்னைக்கு? அந்த பல்கலைக்கழகத்தில் பாஸ் ஆயிட்டு வந்தா கார்ல போலாம், ஒரு பிஎஸ்சி ஒரு பிகாம் படிச்சா பெரிய அந்தஸ்து, ஒரு பெரிய ஊடு கட்டலாம், அபார்ட்மெண்ட் கட்டலாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டலாம், நீ பெரிய அந்தஸ்து வருது. இது என்ன படிச்சா ஒரு பள்ளியில இமாமா சேருவா, 5000 சம்பளம் கொடுப்பான். அந்த 5000க்கு 5000 கேள்வி. நேற்று ஒரு பள்ளியில பேசுவான், போன் போடுறாரு, 5000 சம்பளம் கொடுத்தா நீக்கிதான். ஏன் நீக்கிதான்? பள்ளி கூட்டிக்கு சொன்னா கூட்ட மாட்டேன்னு சொன்ன, கூட்டுறது 4000 ரூபாய்க்கு ஆள் போடுவாங்களா? நீ தான் சேர்த்து கூட்டணும், கூட்ட மாட்டேன்னு நீக்கிட்டான். இவன் 4000 கொடுத்து கூட்டணும். ஒரு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, ஒரு நல்ல மோயினார் வேணும். சரி, அவர் கொஞ்சம் பிளம்பிங் தெரிஞ்சா நல்லது. ஏன்பா அப்பப்ப பைப்பு கெட்டு போயிடும், அதை அவரே ரிப்பேர் பண்ணிக்கணும். சரி, கொஞ்சம் எலக்ட்ரானிக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்பா இப்ப ஃபேனை கழட்டி மாட்டோம் இல்லைங்களா, ஒரு சுவிட்ச் கெட்டு போய் அதை மாட்டணும். சரி, கூட்ட பெருக்கும் தெரிஞ்சுக்கணும், நல்லா பாங்க சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் கிராத்தும் தெரிஞ்சிருக்கணும், அப்பப்ப தொழுவும் வச்சுக்கணும். சரி, அப்புறம் இதெல்லாம் என்ன சம்பளம் கொடுப்போம்? எல்லாம் சேர்த்து மொத்தமா 1500 கொடுத்துடுறாங்க. அப்புறம் கேவலம் இதை நினைக்கிறான் முஸ்லிம். என்ன சொல்றான்? அடே நீ படிச்ச 1500 2000 5000 சம்பளம், இங்க படிச்சா லட்ச சம்பளம் வாங்குறான். பிபிஓல வேலை செய்யலாம், எவ்வளவு சம்பளம்? 1.25 லட்சம். அவரங்க வேலை செய்ய என்ன சம்பளம்? 1.5 லட்சம். இவருக்கு அந்த 1.5 லட்சம், நான் 10 வருஷம் வேலை செஞ்சாதான் 1.5 லட்சம் பார்க்க முடியும். இவர் பையன் பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒட்டு போட்ட சட்டை போட்டு பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல படிக்கிறார். ஆலிம்ஷா பையன். அவங்க பையன் கார்ல போய் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு முன்னாடி இறங்கி அங்க போய் ஏசி ஸ்கூல்ல படிக்கிறார். அதெல்லாம் பாக்குறான். ஆஹா, அதுதான்டா வாழ்க்கை. அரே அல்லாஹ் சொல்றான், வலல் ஆখিরাতুல் ஹியல் ஹயவான், வலல் ஆখিরাতুல் ஹியல் ஹயவான். வாழ்க்கை என்பது ஆখিরাத்துதான். ஒருமுறை ஹஜ்ரத் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், திருமதி ஷரீஃபில் ஹதீஸ்ல வருது, நாங்கள் எல்லாம் ஏழை முஹாஜிர்கள் கிழிந்த ஆடையோடு ஒரு சபையில் அமர்ந்திருந்தோம். வ இன்னஹும் லயஸ்துரு பாதுன் பிபாலின் மினல் உரி. எங்கள் நிர்வாணத்தின் காரணமாக ஒருவர் முதுகிலே ஒருவர் பதுங்கி உட்கார்ந்து இருந்தோம். எங்கள் ஆடைகள் கிழிந்திருந்தன, எங்கள் வேட்டைகள் கிழிந்திருந்தன. ஆகவே முஹாஜிர்கள் சேர்ந்து உட்கார்ந்து யஸ்துரு பாலுஹும் பிபாலின் மினல் உரி, நிர்வாணத்தின் காரணமாக. திருமதி ஷரீஃபில் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, ஒரு 50 பேர் உட்கார்ந்து இருந்தோம் மஸ்ஜித் நபவியில. ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் பதுங்கி, ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் பதுங்கி உட்கார்ந்து இருந்தோம். எங்கள் நிர்வாணத்தின் காரணமாக. பெருமானார் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பார்த்தாங்க, இப்படி பார்த்தாங்க எல்லாத்தையும். பெருமானார் உட்கார்ந்துக்கிட்டாங்க. சில முகம் தெரியல, முகத்தை ஒதுங்கிட்டாங்க. எல்லாரும் முகம் தெரியற மாதிரி உட்காருங்க மாட்டாங்க.
எல்லாரும் உட்கார்ந்து குர்ஆனை ஓதி கேட்டுட்டு உட்கார்ந்திருந்தோம். குர்ஆனுக்கு விளக்கங்கள் பரிமாறிக்கொண்டிருந்தோம். ஒரு விளக்கம் சொல்ல மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். பெருமானார் வந்து எங்கிட்ட உட்கார்ந்தாங்க, எங்களுக்கு கூட சேர்ந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல மின் உம்மத்தி, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எந்த அல்லாஹ் என் உம்மத்திலே ஆக்கினான், மன் உமிர்து அன் அஸ்பிர நஃப்ஸி மாஹும், என்னை யாரோடு சேர்ந்து இருக்க சொல்லி எனக்கு உத்தரவு போட்டானோ அத்தகைய நல்லடியார்களை என் உம்மத்திலே ஆக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றார்கள். அமர், எனக்கு அல்லாஹ் இப்ப உத்தரவு போட்டு உங்க கூட போய் உட்கார சொன்னாமா, என்னை உங்க கூடயே இருக்க சொன்னாமா. வஸ்பிர் நஃப்ஸக, உங்கள் நஃப்ஸை நபியை நீங்கள் வைத்திருங்கள். மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி, அந்தியும் சந்தியும் காலையும் மாலையும் அல்லாஹ்வே பேசுகிறார்களே, வேறு பேச்சே இல்லை. மதரசாவில் நுழைந்து பாருங்கள், கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், ஒன்னு மிஷ்காத் இல்ல புகாரி இல்ல தஃப்சீர் இல்ல ஜலாலைன் இல்ல பைலாவி, கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் தவிர வேறு பேச்சு பேச மாட்டார்களே, அவர்களோடு நீங்கள் இருங்கள். இப்பவும் அவங்களோட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. இப்ப யார் கூட பெருமானார் இருக்கிறாங்க? அங்கதான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜஹு, அவர்கள் அல்லாஹ்வே நாடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆலிம்களுக்கு வேற எதுவும் தெரியாது. என்ன தெரியும்? அல்லாஹ் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஜஹா வாலோ துமே ஜோ குச் மிலா தும்கு முபாரக்கோ, உலகவாசிகளே உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைத்ததோ வைத்துக் கொள்ளுங்கள். பில்டிங் வைத்துக் கொள்ளுங்கள், கடைகள் வைத்துக் கொள்ளுங்கள், செல்வாக்கு வைத்துக் கொள்ளுங்கள், பதவி வைத்துக் கொள்ளுங்கள். முஜே அபு தக் மிலா ஹை தோ மிலா அல்லாஹி அல்லாஹ், எங்களுக்கு இப்ப கிடைச்சதுன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு கிடைச்சு, என்னது? அல்லாஹ் எங்களுக்கு கிடைச்சான்ட்டான். அவங்களோட உட்கார்ந்து பெருமானார் சொன்னாங்க, இப்படி பார்த்தாங்க, முகங்கள் தெரியல, எல்லாருமோ தெரியற மாதிரி உட்காருங்கன்னு நாங்க சொல்லலாம். எல்லாரும் வட்டமா உட்கார்ந்தாங்க. சொன்னாங்க, யா மாஷர சாலிகில் முஹாஜிரீன், ஏழையான முஹாஜிர்களே, என் அருமை தோழர்களே, அப்ஷிரு பின் நூரி தாமி யௌமல் கியாமா, கியாம நாளிலே உங்களை அல்லாஹ் தஆலா நூறா ஜொலிக்க வைப்பானே, அந்த நற்செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ததுகுலூனல் ஜன்னத, சுவனத்தில் நீங்கள் நுழைவீர்கள். கபுல அகனியாயின் நாஸ் பினிஸ்வி யௌமின் ذلك 500 சனா. என்ன சொன்னாங்க? நீங்கள் இந்த பணக்கார மக்களுக்கு மத்தியிலே இவர்களை விட 500 வருடம் முந்தி சொர்க்கம் போய் விடுவீர்கள், என்னோட சொர்க்கத்தில் இருப்பீங்கன்றாங்க. அல்லாஹு அக்பர். இந்த பணக்கார மக்கள் யார்? தொழுதவர்கள், நோன்பு வைத்தவர்கள், மார்க்க சேவை செய்தவர்கள், ஜகாத்து கொடுத்தவர்கள், ஹஜ் செய்தவர்கள், நல்ல காரியம் செய்து மூத்தா போனாலே பணக்காரே, அவனை விட இந்த மார்க்கத்துக்காக வாழ்ந்தானே இவன் 500 வருஷம் முன்னாடி பெருமாளோட கொஞ்சிக்கிட்டு இருப்பான் சொர்க்கத்துல. வட்டி வாங்கினவன், கொலை செஞ்சவன், திருடனவன், ஜினா செஞ்சவன், சாராயம் குடிச்ச பணக்காரன் பின்ன நேரத்துக்கு போயிடுவாங்க. விஷயம் நல்லது செய்த பணக்காரனை விட 500 வருஷம் முன்னாடி சொர்க்கம் அவங்களுக்கு போய் ரொம்ப காலம் ஆயிரும். அப்புறம் தான் சொர்க்கம் எட்டி பார்ப்பான். இந்த செய்தியை உங்களுக்கு நற்செய்தி சொல்லத்தான் வந்தேன் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இது போல அவர்களுக்கு என்ன சொன்னாங்க பெருமானார்? இங்கேயும் கூட நான் இருப்பேன், அங்கேயும் கூட நான் இருப்பேன், கவலைப்படாதீர்கள், இந்த ஒன்றுக்காக நீங்கள் மார்க்க கல்வி படியுங்கள். அன்பர்களே, இது அவர்களுக்கு நூறேத்தாம். அவங்க அத்தாவுக்கு என்ன? ஹதீஸ் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸ் தபரானி ஷரீஃப்ல வருது. சொன்னாங்க, மன் அல்லம வலதஹுல் குர்ஆன், யார் தம் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்களோ, தூவிஜ அபூஹு பி தாஜம் மினல் ஜன்னா, சுவனத்துடைய கிரீடத்தை அல்லாஹ் அவருக்கு அனுபவிப்பான் சொர்க்கத்தில். யாருக்கு? அத்தாவுக்கு. மகனை கல்வி கற்ற கொடுத்ததுக்காண்டி அத்தாவுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தால் ஆட சுவனத்துடைய கிரீடத்தை அல்லாஹ் அனுபவிப்பான். அனுபவிச்ச மட்டும் இல்ல அன்பர்களே, இன்னொரு ஹதீஸ்ல வருது, இதுவும் தபரானில வருது. ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. நல்லா கவனிங்க பெரியார்களே. மன் அல்லம இப்னஹுல் குர்ஆன நல்ரன், யார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக் கொடுத்தார்களோ, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, தபரானி ஷரீஃப்ல வருது. யார் தன் குழந்தைகளுக்கு குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக் கொடுத்தார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி வ மா தஅഖர. அல்லாஹு அக்பர். அவர் அதுவரைக்கும் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுறான், இனி அவர் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுறான். அல்லாஹு அக்பர். ஒரு சந்தோஷம் வரல, ஒரு ஆனந்தம் வரல, அதுவரை செய்த பாவம் இனி செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுறான். அல்லாஹ் குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக் கொடுத்தா. வமன் அல்லமஹு இய்யாஹு ஸாஹிரன், யார் அதை அந்த குர்ஆனை அவருக்கு வெளிப்படையா விளக்கமாக கற்றுக் கொடுத்தார்களோ, இய்யாஹு பாஸல்லாஹு யௌமல் கியாமத்தி, அந்த தந்தையை தன் மகனுக்கு குர்ஆனை பார்த்து கற்றுக் கொடுத்தா பாவனை மன்னிச்சிடறான். குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்தா மறுமை நாள் அல்லாஹ் தஆலா பாஸல்லாஹு இய்யாஹு
பி சூரத்தில் கமரி லைலத்துல் பத்ர், 14ஆம் பக்கத்து நிலவு பிரகாசிக்கிற மாதிரி அவங்க அத்தாவை அல்லாஹ் தஆலா எழுப்புறான். எழுப்பி அல்லாஹ் என்ன சொல்றான், உட்கார வச்சுறான் மேடை போட்டு. வயுகாலு லி இப்னிஹி இக்ரா, அல்லாஹு அக்பர். ஒரு மேடையை போட்டு கிரீடத்தை அலங்கரிச்சு அவங்க வாப்பாவை உட்கார வச்சாச்சு இப்படி மேடையில. அவங்க பையனுக்கு இப்படி ஒரு மெம்பர் போட்டு கொடுத்தாச்சு. எந்த சபையில இப்ப அல்லாஹ் சொல்றான், நீ ஓது அவங்க பையனை. இவர் ஒவ்வொரு ஆயத்து ஓதும் அத்தாட ஒரு தரஜாவை அல்லாஹ் உயர்த்த ஆரம்பிச்சான். அல்லாஹு அக்பர். அரே அத்தாவுக்கு ஒரு மேடை போட்டு உட்கார வச்சாச்சு. இந்த மாதிரி மேடையில யாரும் இல்லை. அந்த உலமாக்களுடைய அத்தாவை தவிர யாரையும் இங்க பார்க்க முடியாது. இந்த கார் பங்களாவை பார்க்க முடியாது. உலமாக்களையும் இங்க யாரும் கேவலமா நினைச்சையோ, 1500 சம்பளம் இல்லையோ, 2500 சம்பளம் இல்லையோ, அவங்கள மேடையை உட்கார வச்சு அந்த மேடையில உன்னை ஏத்தலையா, இந்த மேடையில நான் உன்னை ஏத்துறேன் அல்லாஹ் தஆலா. உங்களை அந்த துன்யாவுடைய மேடையில ஏத்தல, இங்க ஏத்தல. எந்த மேடை? खुदा खुद वीर मंजिल என்ற மேடையில அல்லாஹ் அமீராக சபை தலைவராக அல்லாஹ் உட்கார்ந்திருப்பான். खुदा खुद मीर मंजिल பூது அந்தர் லாமகா குசுரு, லாமகார் என்ற இடமே ஏற்ற எல்லைகளற்ற அந்த மணிமண்டபத்திலே, அந்த பிரம்மாண்டமான மண்டபத்திலே அல்லாஹ் எங்கே உட்கார்ந்திருப்பானோ, தலைவராக அல்லாஹ் உட்கார்ந்திருப்பானோ. முஹம்மது ஷம்மே மஹ்ஃபில் பூது அந்தர், இந்த சபையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலை வகித்திருப்பார்களோ, அவுலியாக்கள் அமர்ந்திருப்பார்களோ, அன்பியாக்கள் அமர்ந்திருப்பார்களோ, அங்கே அந்த தகப்பனாருக்கு அல்லாஹ் தஆலா கிரீடம் அனுபவித்து உட்கார வச்சுட்டு பையனை கூப்பிட்டு நீ ஓதுப்பா, மைக்கை கொடுத்து ஓதுறான் அல்லாஹ் தஆலா. யுகாலு லி இப்னிஹி இக்ரா, நீ ஓது. ஃபகுல்லமா கரா இப்னுஹு, அந்த பையன் ஒரு ஆயத்து ஓதும் போதெல்லாம் ரஃபா அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல பிஹா அல் அபத் தரஜதன், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த ஒவ்வொரு ஆயத்து, ஒவ்வொரு ஷரஹ், ஒவ்வொரு பயான், ஒவ்வொரு ஹதீஸ் சொல்லுகிற பொழுதெல்லாம் வாப்பாவின் அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே இருக்கிறான். ஹத்தா யன்தஹி இலா ஆகிரி மா யத்லூ மினல் குர்ஆன், அந்த குர்ஆனுடைய கடைசி வசனத்தை அவர் ஓதுற வரையிலே அங்க தெரியும் உலமாக்கள்னா யாரு. அங்க கையை பேசிச்சுக்குவோம். அல்லாஹ் எம்பிபிஎஸ் என் பையனை படிக்க வச்சுனே, அவன் ஒரு எருமாடுவான் நிக்கிறான், நான் ஒரு எருமான் நிக்கிறேனே. என் பையனை எம்இ படிக்க வச்சுனே, இன்ஜினியரிங் படிக்க வச்சுனே, மூதே அவன் நிக்கிறான் நரகத்துக்கு போறது இல்ல, நான் இங்க நிக்கிறேனே. இங்கெல்லாம் உலமாக்கள் இவங்கெல்லாம் வாழ்க்கை வெற்றி பெற்றார்கள், நாம தோல்வி அடைஞ்சிட்டுனே. என் கார் அங்க போயிருச்சு, என் பங்களா அங்க போயிருச்சு, அந்த அவர் கேவலமா நினைச்சனே. நான் முத்தவல்லி, நான் சொல்றேன் நீ கேட்கணும். ஆலிம்சாவை மிரட்டுறான், நீ சொல்ற கேள், அப்படி எந்திரி, நீ உட்காரு. யார மிரட்டனோ அவன் அல்லாஹ்வுடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறான். எந்த சபையில அல்லாஹ் தஆலா அல்லாஹ் உட்கார்ந்து சபை நடத்துவானோ, எந்த சபையிலே சபை தலைவனாக அல்லாஹ் இருப்பானோ, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலை வகிப்பார்களோ, அந்த சபையிலே அல்லாஹ் சொல்கிறான், வாப்பா உட்கார வச்சு பையனை மேடையில ஏத்தி ஓதுறா, நீ ஓதுறா மகனே, நீ ஓது. இன்னைக்கு தெரியும் என் குர்ஆனை படிச்சவன் அவன், ஏன் குர்ஆனை மதிச்சவன் யார நான் மதிச்சு காட்டுறேன். நீ ஷேக்ஸ்பியரை மதிக்கிறவன் புக்க படிக்கிற, திருவள்ளுவரை மதிக்கிறவன் புக்க படிக்கிற, சிலப்பதிகாரத்தை மதிக்கிறவன் புக்க படிக்கிற, அல்லாஹ்வுடைய புத்தகம் படிக்க ஆள் இல்லை நினைச்சியா? அல்லாஹ்வுடைய புத்தகத்தை படிச்சவனுக்கு மரியாதை இல்லை நினைச்சியா? அல்லாஹ்ட்ட மரியாதை இருக்கிறான். அல்லாஹ்வுடைய புத்தகத்தை படிச்சவனுக்கு நீ எப்படி மரியாதை செலுத்துவ? அவனுக்கு மரியாதை அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் ரசூல் கொடுப்பார்கள். யாருக்கு யார் அந்த வேதத்தை இறக்கினாரோ அந்த அல்லாஹ் கொடுப்பான். அந்த வேதத்தை யார் மேல இறக்கினாரோ அந்த ரசூலுல்லாஹ் கொடுப்பார்கள். ஓதுரா மகனே, இன்னைக்கு அந்தஸ்தை நான் காட்டுறேன். இது கியாமத்தில் நடக்கக்கூடிய காட்சி உங்களுக்கு முன் சொன்னேன். தபரானில அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு செய்றான். யோசிச்சுங்க, இங்க அந்தஸ்து வேணுமா, அங்க அந்தஸ்து வேணுமா? வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஜஸாக். ஷுஹூத் இசா ஜுபைர் அஹ்மத் அவர்கள் மார்க்க ஞானத்தை மதிக்க வேண்டும், அதை பெற்றிருப்பவர்களை மதிக்க வேண்டும் என்கிற ஒரு அருமையான செய்தியை நம்மிடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். மார்க்கம் ஞானமும் மார்க்கமும் என்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு பெரிதாக தெரிகிறதோ அன்றைக்குத்தான் நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மற்ற மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உயர்த்தி காட்டுவான் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. 97வது வருஷத்தில் கும்பகோணத்தில் ஒரு பள்ளிவாசல் ஒரு இமாம் சேர்ந்தார். அந்த தலைவர் சொன்னார், ஹஸ்ரத் நம்முடைய சமுதாயம் கல்வியில் ரொம்ப பின்தங்கி போய் கிடக்கு, அதனால நீங்க கல்வியை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுங்க என்று சொன்னார். சரி, அவர் சொல்லுடைய கோரிக்கை நியாயமானது என்பதனாலும் அதை சொன்னவர் பள்ளிவாசலுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் என்பதனாலும் அந்த மௌலவி என்ன செஞ்சார்,
ஒரு 3 வாரம் தொடர்ந்து கல்வியை பற்றி பேசினார். அதில் சிறப்பு இவைகளை பற்றியெல்லாம் பேசினார். அந்த பள்ளிவாசல்ல நிர்வாக பொறுப்பில் இருக்கிற இன்னொருத்தர் கேட்டார், இவர் என்ன ஒரே கல்வி கல்வின்னு பேசிக்கிட்டு இருக்காரு, நாங்களாம் முட்டா போய் நினச்சிக்கிட்டாரா அப்படின்னார். இந்த செய்தி அவருக்கு போச்சு. அந்த இமாம் சொன்னார், அதை என் வாயால் எப்படி சொல்றது அப்படி சொல்லிட்டார். இது அந்த நாட்டாமைக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசியில் அவரை நீக்கிட்டாங்க அந்த இமாம. அவர் கடைசி அவர் சொன்னார் போகும்போது, அதாவது நீங்க தான் இந்த பள்ளி வாசல்ல தொழு வைக்கணும் அப்படி சொல்றதுக்கு நான் ரசூல் இல்லை, இங்க தான் நான் தொழு வைப்பேன்னு சொல்றதுக்கு இது மஸ்ஜித் நபவியும் இல்லை. என்ன விட்டா உங்களுக்கு எத்தனையோ இமாம், உங்க பள்ளிவாசலை விட்டா எனக்கு எத்தனையோ பள்ளிவாசல். ஆனா ஒண்ணு, நான் இன்னொரு பள்ளிவாசல்ல போய் இமாம் ஆயிருவேன், நீங்க இன்னொரு பள்ளிவாசல்ல போய் நாட்டாமை ஆக முடியாது. உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அப்படி சொல்லிட்டு போனாரு. இது 97 கும்பகோணத்தில் நடந்தது. அந்த இமாம் நான் தான், வேற யாரும் இல்லை. எதுக்கு சொல்றேன் அப்படி சொன்னா, மார்க்கத்துடைய கல்வியையும் மார்க்க கல்வியையும் அதை பெற்றிருப்பவர்களை மதிக்கிற ஒரு மனோபாவம் நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படாத வரைக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மற்ற சமுதாயத்துக்கு மத்தியிலே நம்மை அல்லாஹ் உயர்த்தி காட்ட மாட்டான் என்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஆரிஃபு பில்லாஹ் பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு சனதி வழங்கி கௌரவிக்கின்றதற்காக ஷேக் நாயகத்துடைய மகனார் இர்ஃபானுல்லா ஷா ஃபைசி அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது. ஃபைசுல் ஹசனாத் அரபு கல்லூரியினுடைய நாசிம், இந்த ஷேக் நாயகத்துடைய தவ புதல்வர் இர்ஃபானுல்லா ஷா ஃபைசி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வருகையை இந்த சபை பாக்கியமாக கருதுகிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமாக ஆக்கி அருளுவானாக. ஆக சகோதரர்களே, மார்க்க ஞானத்தையும் மார்க்க ஞானத்தை பெற்றிருப்பவர்களையும் உயர்வாக கருதுகிற மனோபாவம் சமுதாயத்திற்கு ஏற்பட வேண்டும். அடுத்து தேனிசை தென்றல் மூன் தொலைக்காட்சியின் மூலமாக இதயங்களை கவர்ந்திருக்கின்ற, மூன் தொலைக்காட்சி அதிகமாக ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற தேனிசை தென்றல் நாடுகளிலும் காடுகளிலும் அவருடைய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் தேர்ந்தெடுத்த தாஜுத்தீன் ஃபைசி அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு தொடங்குகின்றேன். பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, உலமா பெருமக்களே, ஷேகுமார்களே, சங்கைக்குரிய பெரியவர்களே, எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் ஒவ்வொரு வருஷமும், அதாவது சென்ற வருடம் இந்த உலமாக்களுடைய உயர்வுகளை பற்றியெல்லாம் இங்கே பேசப்படுது என்னன்னு சொன்னால், அப்போ சென்ற வருடம் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணனோடு நான் தமிழகம் முற்றிலும் போனேன். உலமாக்கள் அவர்கள் இருப்பிடம் சென்று அவர்கள் செய்த அந்த அன்பளிப்புகளை எல்லாம் நேரில் கண்டவன் நான். அந்த இடத்துல போய் என்ன சொன்னாங்கன்னா, நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த நாட்டாம பஞ்சத்தெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த இந்த தொழு வைக்கிறாங்களே, இந்த ஹஜரத்துக்கு எவ்வளோ சம்பளம் தருவீங்கிறதான் கேட்பாங்க. கேட்டு பல ஊரில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை அண்ணன் அல்லா அவர்களுக்கு அந்த சிந்தனையை போட வச்சு நிறைய ஊரில் மாற்றி தந்தார்கள். எதுக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், நல்ல விஷயங்களை ஒரு நல்ல ஒரு பட்டமளிப்பில் வந்தோம், வாழ்த்து விட்டு சொன்றோம் மட்டும் எத்தனை விஷயங்கள் இங்கே பரிமாறப்படும் என்று சொன்னால், என்னுடைய மரியாதைக்குரிய ஷேக் நாயகத்துடைய சஜாதா நூருல்லா ஃபைசி நூரானிஷா அவர்கள் ஒரு முறை ஒரு பயானிலே சொல்லி குறிப்பிட்டார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயுடைய அருமையை பற்றி உவைசுல் கர்னீர் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சம்பவத்தை எல்லாம் உருக்கமான சொல்லை முறையில் அந்த பேசும் பொழுதெல்லாம் அந்த சபையே அழுதது.
இன்று நம்முடைய ஷூதி சா பேசும்போது நடந்தது போல அதனை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் தொட்டு காட்டேன். ஏன்னு சொன்னால் தாயோட அருமையை எத்தனை பேர் உணர்ந்துக்கிறீர்கள்? எத்தனையோ பேர் தாயை உணர்ந்து மறைவுக்கு பிறகு ஹஜ் செய்து கொண்டிருக்க அவர்கள் பேரில் நிறைய ஜக்காத் தர்மம் செய்கிறாங்கன்னா ஹயாத்தில் செய்யல. அது போன்று இல்லாமல் நாம் நம்முடைய தாயை மதிப்போம். அந்த அடிப்படையிலும் அண்ணன் அவர்கள் தன்னுடைய தாயார் பெயரில் ஒரு பெரிய அறக்கட்டளையை நடத்தி கொண்டிருக்காருன்னு சொன்னால் அவருடைய பேரில் தான் தாய்ங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சீடியே ஒன்று போட்டிருக்கோம். அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, உன் தாயின் பாதத்தில் உன் சொர்க்கம் நபி சொன்ன பொன் வாக்கு என் நெஞ்சில் அலையானதே. பொறுத்தாயின் பணிவிடையால் பேருவை சொல் கருணிக்கு பெருமானை தரிசிக்கும் நிலை போனதே. வயதான தாய் வீட்டில் பணிவீடை என் பொறுப்பில் உயர்வான கடன் ஹஜ்ஜும் கடனில்லையே. இறை பொருத்தம் யான் வேண்டின் என என்ற தாய் பொருத்தம் கிடைத்தாலே புவி வாழ்வில் அது போதுமே. என் தாயே பொருந்துவாயே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை மதிக்காது உயர்வில்லையே. நெஞ்சில் நின்று வாழும் ரூபம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை மதிக்காது உயர்வில்லையே. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமாம். விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மாம். 2 மாதங்கள் உன் வயிற்றில் என்னை சுமந்து நீ பட்ட பெரும் பாட்டை மறை கூறுதேன். காலங்கள் எல்லாமும் நொடி நொடியாய் நன்றி கடன் செய்தாலும் பெற்றெடுத்த கடன் தீருமாம். என் தாயே என்னுயிரே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை மதிக்காது உயர்வில்லையே. தாயில்லா பிள்ளைகள் தவிக்கின்ற நிலை கண்டு கரையாத கல் நெஞ்சும் கரையூதம்மா. தாயில்லா பிள்ளைகள் தவிக்கின்ற நிலை கண்டு கரையாத கல் நெஞ்சும் கரையூதம்மா. நோய்பட்டு தன் பிள்ளை பாய்தன்னில் கிடக்கையில் வாய்விட்டு அழுவதும் தாய்தானம்மாம். பாலூட்டி சோறூட்டி எறும்பு கடிக்காமல் இரவெல்லாம் பிடித்ததும் தாய்தானம்மாம். தாயே உன் பொன்மனம் கலங்காமல் பார்த்துன்னை தலை மீது வைத்தல் என் கடமை அம்மா. என் தாயே இதயம் நீயே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை மதிக்காது உயர்வில்லையே. முதற் கடமை யார் மீது என கேட்க மும்முறை அரும் தாயை சொன்னார்கள் நபிநாதரே. முதற் கடமை யார் மீது என கேட்க மும்முறை அரும் தாயை சொன்னார்கள் நபிநாதரே. நபி மூசா சுவனத்து தோழராய் ஆனவர் முதிர் தாய்க்கு பணி செய்த அரும் தோழரே.
மறைவேதம் கிரந்தங்கள் இறை தூதர் உயர்வாக உரைக்கின்ற தாய்மைதாலே சானதான் என ஈன்ற தாயே உன் ஆசியே என் வாழ்வும் தாயே உன் நல்லாசி தாயின் தாயே என் தாயே உயிர் மூச்சே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை மதிக்காது உயர்வில்லையே நெஞ்சில் நின்று வாழும் ரூபம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை மதிக்காது உயர்வில்லையே. பல முறை எங்களுடைய சேகராக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் இனி யார்கிட்ட போய் கேட்கறது, எந்த இடத்தில் தான் போய் சேர்ப்பது? அந்த நேரத்தில் இது போன்ற ஒரு வாய்ப்பினை அளித்த எல்லாம் வல்ல அல்லாவுக்கும் விழாவை காரணமாக இந்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த விழாவை பற்றி இதனுடைய சேவைகளை பற்றியெல்லாம் ஒரு பாடல் புதிதாக எழுதப்பட்டு விரைவில் நான் இறுதியாக பாட இருக்கின்றேன் தெரிவித்துக் கொண்டு இந்த தாய் செடியை நம்முடைய சரியாதுக்குரிய சஜ்ஜாத் அவர்களுக்கு வழங்குகிற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தோழர்களே, இப்ப பாடிய இந்த பாடலை கேட்டு ஜாமியா இலாஹியா ஃபைசுல் ஹசனாத்துடைய பேராசிரியர் சுஹூதி ஷா ஃபைசி அவர்கள் பாடகர் தாஜுதீன் ஃபைசி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்து